சேமியா கிச்சடி இது ஒரு காலத்துல எங்க வீட்ல பசங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப பண்ணா ஈவினிங் கூட வந்துட்டு மிச்சம் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுடுறாங்க. இதுக்கு தண்ணி அளவு தாங்க முக்கியம். இந்த மாதிரி உதிரி உதிரியா செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். கடாயில வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானோன்னு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சமா வந்துட்டு ஜீரகம், ஒரு 4 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விடலாம். இதுல கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்திருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு இது வந்து நான் சேர்த்திருக்கேன். நீங்க பீன்ஸ் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இப்ப காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு காய் வந்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். காய் வந்து வெந்தோன்னு கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப இதை வந்து சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திடலாம். நான் வந்து 450 கிராம் வந்து சேமியா பாக்கெட் வந்துட்டு எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 400 ml வந்து தண்ணி ஊத்தி இருக்கேன். உங்களுக்கு தண்ணி அளவு தெரியாட்டி ஃபர்ஸ்ட் சேமியாவை போட்டுட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஊத்திக்கோங்க. எப்படி ஊத்தணும்னா சேமியா மூழ்கிற அளவு தாங்க ஊத்தணும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஊத்திட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும். இப்ப தண்ணியை ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது சேமியாவை போட்டு அப்படியே வந்துட்டு லைட்டா ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட சூப்பரா உதிரியா சேமியா கிச்சடி வந்து ரெடியா இருக்கும். மேல 1 ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே ஒரு பெரட்டிட்டு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. செமையா இருக்கும் உதிரியா. கண்டிப்பா நீங்களே இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.